ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் அறிவிப்புகள் நேரடியாக கிடைச்சிருக்கு. சில மாவட்டங்களில் நோட்டிஃபிகேஷன் இன்னும் கிடைக்காமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலேருந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் 114 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் 5 வேக்கன்சி இருக்குது. குறு அங்கன்வாடி பணியாளர் 20 வேக்கன்சி இருக்குது. அங்கன்வாடி உதவியாளர் 89 வேக்கன்சி, 114 வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் செயல்படும் குழந்தை மையங்கள் தான் உங்களுக்கு நேரடியாக ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரங்கள் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களிலும் தகவல் பலகையில் ஒட்டப்படும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் lcds.tn.gov.in இந்த வெப்சைட் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா ஏப்ரல் 23, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கணும். தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் தொடர்ந்து 12 மாத காலம் பணியினை முடித்த பின் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரியாக அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 7,700வும், குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 5,700வும், அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 4,100 ரூபாவும் கிடைக்கும். நீங்கள் 12 மாதங்கள் ஒர்க்கு முடித்த பிறகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13வது மந்த்திலிருந்து 24,200 பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கும், குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 18,000 ரூபாவும், அடுத்து அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 12,500 ரூபாவும் மந்த்லி சேலரி கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு அருமையான வேலைவாய்ப்பும் கூட. முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினர் மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு மினிமம் 25 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கணும். விதவிகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பெறணும் அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட வட்டார அலுவலகங்களிலும் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திலும் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தைச் சேர்ந்தவர், அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தைச் சேர்ந்தவர், அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். இதாங்க முக்கியமான கண்டிஷன். ஸோ இந்த கிராம எல்லைகளுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்தில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகிலுள்ள வார்டு மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து
காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப தூரம் பள்ளிச் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதிச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களின் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி, அதாவது உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண், தாய், தந்தை, இறப்புச் சான்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ்களின் நகல்களையும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகும் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அத்தனை அசல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். என்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க நீங்கள் இப்போ இருந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், அங்கன்வாடி பணியாளர் பணிகளுக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். இதில் உங்களுடைய மாவட்டம், அடுத்து வட்டாரத்தை கரெக்டாக குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை யார் கணவர் அல்லது பாதுகாவலன் பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இருப்பிட முகவரி கரெக்டாக கொடுங்க. கொடுத்து உங்களுடைய கைபேசி எண்ணை மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. அதுவும் நீங்கள் அவைலபிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் நம்பரை கொடுங்க. அவங்க கால் பண்ணால் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து விண்ணப்பதாரரின் ஆதார் எண் நீங்கள் குறிப்பிடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடம், பேரூராட்சி, நகராட்சி ஆர் மாநகராட்சியின் பெயரை குறிப்பிடுங்க. இப்போ தருமபுரி மாவட்டம்னா தருமபுரி, நம்மளது நகராட்சி. ஸோ அதை குறிப்பிடுங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி ஆர் கிராமம் பெயர் குறிப்பிடுங்க. அடுத்து அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர், முகவரி அதை நீங்கள் கட்டாயம் குறிப்பிடணும். அடுத்து கல்வி தகுதி, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் கொடுக்கணும். பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதை நீங்கள் குறிப்பிடணும். அடுத்து வகுப்பு, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு குறிப்பிடணும். அடுத்து நீங்கள் உங்களுக்கு யார் அது வழங்கினது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணணும். 12வது பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று, வாக்காளர் அடையாள அட்டை நகல் அல்லது குடும்ப அட்டை நகல் அல்லது ஆதார் அட்டை நகல், இதை நீங்கள் ஒன்றை குறிப்பிட்டு அதோட எண்ணை குறிப்பிடுங்க. அடுத்து மாநகராட்சி நகராட்சி, பேரூராட்சி இதில் எது அப்படின்னு கரெக்டாக குறிப்பிட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா ஆமெனில் அந்த வார்டின் பெயரை நீங்கள் குறிப்பிடணும். அடுத்து விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா ஆமெனில் அந்த வார்டின் பெயர் எழுதணும். அடுத்ததாக விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவர் ஆமெனில் அந்த வார்டின் பெயர் குறிப்பிடணும். கிராமங்களில் உள்ள குழந்தை மையங்களில் ஊரகம், விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தைச் சேர்ந்தவரா ஆமெனில் கிராமத்தின் பெயர் குறிப்பிடணும். விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்குட்பட்ட வேறு கிராமத்தைச் சேர்ந்தவரா ஆமெனில் அந்த கிராமத்தின் பெயரை குறிப்பிடணும். விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா ஆமெனில் அந்த கிராம ஊராட்சியின் பெயரை நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து விண்ணப்பதாரரின் திருமண நிலை கேட்டிருக்காங்க. நீங்கள் திருமணமானவரா இல்லை ஆகாதவரான்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. திருமணமானவர் இல்லை நாம் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண், மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண், குடும்ப தலைவி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் குழந்தைகளையோ அல்லது கணவனையோ விபத்து, நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்படுத்து படுக்கை வழியில் உள்ளவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 2 குழந்தைகளுடைய 30 வயதிற்குட்பட்ட விதவை. அடுத்து குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண், தாய், தந்தை இறப்புச் சான்றிதழ் இருக்குது அப்படின்னா குறிப்பிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில் குள்ளத்தன்மை உடையவர் ஆமெனில் அதன் விவரம் குறிப்பிடணும். தொழுநோயினால் குணமடைந்தவர் 40% கேட்டிருக்காங்க. அதிலிருந்து அதோடைய சதவீதம் கொடுத்து ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுங்க. அடுத்தது அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் ஆமெனில் அதுக்கான விவரங்களை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இடம், நாள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கட்டாயம் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். குறிப்பு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரம், ஊரகம், திட்டம், நகரம்,
குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட அவங்க சொல்லியிருக்க அத்தனை டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் அனுப்ப பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பேரை வந்து மைனஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரை வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ண பாருங்கள். இன்டர்வியூ வந்து கட்டாயம் வந்து யார்தெல்லாம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கோ அவங்கள தான் வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கூப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.